தந்தை பெரியார்னு சொல்லப்படுறவன் நல்லவனா கெட்டவனா? இது பார்ட் 1 வீடியோ. எல்லா பார்ட்டையும் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. இவனுக்கு தந்தை பெரியார் இந்த பட்டம்லாம் எப்படி கொடுத்தாங்க, எதனால் கொடுத்தாங்க அப்படிங்கிறத முதல்ல யோசிங்க. வைக்கம் வீரர்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் கடவுள் மறுப்பு கொள்கையாளராம். அவரோட கடவுள் மறுப்பு கொள்கையே முதல்ல தப்பு. கடவுள் இல்லாமல் எந்த ஒரு அணுவும் எந்த ஒரு விஷயமும் வந்திருக்கவே முடியாது. தாயோட கருவறையில் ஒரு மனுஷன் உருவாகிற வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு உறுப்புகள் உருவாகி வெளியே வர்ற வரைக்கும் கூட எல்லாமே கடவுளோட கையில் தான் இருக்குது. அந்த பிள்ளை நல்லபடியாக பிறக்கிறதோ இல்லை இறந்து பிறக்கிறதோ ஊனமுற்று பிறக்கிறதோ இது எல்லாமே கடவுளோட கையில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இயற்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டாக பார்த்து ஒவ்வொரு நோக்கத்துக்காக படைச்சிருக்காரு கடவுள். அது எந்த கடவுள்னு சொல்லப்படுற ஒரு சக்தி இருக்குது. ஆனால் வெவ்வேறு பேரில் வெவ்வேறு மதங்களில் அவரவருக்கு பிடிச்ச வழிகளில் அவரவருக்கு பிடிச்ச முறைகளில் அவரவர் வழிபட்டுட்டு இருக்காங்க. இங்கே மதவாதம் பேச வரல. ஆனால் அவரோட கடவுள் மறுப்பு கொள்கையே முதல்ல தப்பு. இன்னும் அவரை பற்றி பேச நிறைய இருக்குது. ஷேர் பண்ணுங்கள்.